வயநாட்டில் களப்பணியில் ஈடுபட்டு வரும் தீயணைப்புத்துறை மீட்பு படையினர் உள்ளிட்டோருக்கு தன்னார்வலர்கள் சார்பில் 3 வேளை அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்த தகவல்களை பார்க்கலாம். தெற்கு வயநாடு மாவட்டத்தில் உள்ள புத்தமலா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் சுட சுட காலை உணவு தயார் செய்யப்படுகிறது. இந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். கேரளால எல்லா மாவட்டத்திலிருந்தும் அனைத்து நிவாரண உதவிகள் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் இந்த பகுதியில் தான் குவிஞ்சிருக்கு. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 1200க்கும் மேற்பட்டோர், அதாவது இங்க இருக்கிற இந்திய ராணுவ வீரர்கள், NDRF வீரர்கள், கேரளா தீயணைப்பு வீரர்கள் போன்ற அனைவருக்கும் இங்கதான் உணவு தயாரிக்கப்படுகிறது. இந்நிலையில இது குறித்து இங்கே இருக்கும் ஒரு கேரள தீயணைப்பு வீரர் தாராவிடம் நம்ம பேசலாம். மேடம் வணக்கம். மேடம், தொடர்ச்சியா ஒரு 5 நாளா பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்க வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான உணவு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த இடம், புத்தமலா பக்கத்தில் உள்ள இந்த இடம் எவ்வளவு தூரம் பயனுள்ளதா இருக்கு சார்? அது ஒரு வார்த்தையால சொல்ல முடியாது. நாங்க இங்கிருந்து பேசுவோம். ஏன்னா இப்போ இந்த நாளைக்கு இவ்வளோ நாளாச்சுல இந்த ரெஸ்கியூல நாமெல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த ரோட் சைட்ல ரெஸ்கியூ பண்ற ஸ்டேஷன்லாம் அங்கெல்லாம் இவங்க என்னன்னா பண்ணது புரியல. ஒரு வயர் நிறைஞ்ச போதும் இவங்க கொடுக்கற பேச வார்த்தையே இல்ல சார். அந்த அளவுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரி இவங்க கொடுக்கற உணவு நம்மளோட மீட்பு பணிக்கு பயனுள்ளதா இருக்கு? நம்ம அங்க எத்தனை மணிக்கு எப்போ இன்ன டைம்ல நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்போ அது வரைக்கும் இருக்கிற எல்லா இதுவும் நம்ம பார்த்து அவங்க செஞ்சு தராங்க. அதுக்கு நம்ம ரொம்ப கடப்பட்டிருக்கோம். காரணம் அவங்களுக்கு வேண்டி நம்ம உதவி பண்றதுக்காக வந்தது. அவங்க நமக்கு திருப்பி நம்ம இது பண்றாங்க, அவ்வளவுதான். இப்போ தொடர்ச்சியா அவங்க சொல்றதை கேட்க முடியுது. எந்த மாதிரியான உணவு பொருட்கள் தயார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட அவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக புரோட்டா, சப்பாத்தி போன்ற அந்த உணவுகள் ரொம்ப நேரம் செரிமானம் ஆகாம இருக்கிறதுனால மீட்பு பணியின் போது பசி போன்றவை ஏற்படாது. காட்சிகள்ல பார்க்க முடியுது. சுட சுட அவங்க டீ ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேருக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? We are feeding about 8,000 to 10,000 people daily we are feeding. என்னென்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு பரோட்டா, பிரெட் இருக்கு. லஞ்சுக்கு சிக்கன் கறி, பிரியாணி எல்லாமே இருக்கு. நாளைக்கு 8000 பேருக்கு சமைக்கணும்னா அவ்வளோ ரா மெட்டீரியல் வரணும், காய்கறிகள் வரணும், மற்ற உணவுப் பொருட்கள், பலசரக்கு சாமான்லாம் வரணும். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி சமைக்கிறீங்க? We have a group of friends and we are collecting from they are all donating to the fund. Okay, that's it. இந்த மொத்த மெஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம டைரக்டா கேட்கலாம். சார் சொல்லுங்க சார், இது இன்னும் எவ்வளவு நாள் பர்டிகுலரா தொடரும்? இது 4 days தொடருது. இங்க ഒരു 60 people are here. അവര് എല്ലാം കൂടിയിട്ട് ഫുഡ് തയ്യാറാക്കുന്ന ആൾക്കാരുണ്ട്. പിന്നെ ഒരു 20 പീപ്പിൾസ് മേലെ ഉണ്ട് റെസ്ക്യൂ ടീമിന്റെ കൂടെ. எல்லா விதமான உணவுகளையும் வயிறு நிறைய அவங்க பரிமாறிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம இருக்குது. இங்க ஒரு வீரர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சாப்பாடு எப்படி இருக்கு சார்? சூப்பர், டேஸ்டி ஃபுட், வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி குட். இப்போ நீங்க உள்ள போய் வேலை பாக்குறீங்க, வயிறு ரொம்ப பசிக்கும். 2 பரோட்டா அடிக்கும், அது ஏதாச்சும் உச்சவராது போய்க்கொள்ளும். தெரியுமா? பரோட்டா இருக்குல்ல, 2 பரோட்டா தின்னாலே 3 மணி வரை அது போகும். புத்தமலா பகுதி தான் அந்த சூரமலை பகுதிக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிறதுனால ராணுவ வீரர்கள் 1200 பேரு, NDRF 800 பேரு, கேரளா மற்றும் கேரளா மீட்பு படையினர், போலீஸ் அவங்களா சேர்த்து 1500 பேரு, மொத்தமா 8000 பேருக்கு இவங்க சமைக்கிறாங்க. வயிறு நிறைய சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழல்ல இலவசமா கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஆச்சரியப்படமும் வைக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.